بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம மீண்டும் ஆரம்பிக்கிறோம். இந்த இடைவேளையின் காரணத்தினால கடைசியாக நம்ம நடத்தின பாடத்தை அந்த பாடத்துடைய கடைசி பகுதியிலேருந்து வந்தால் தான் உங்களுக்கு நினைவுக்கு வரும். இறுதியாக, அதாவது சென்ற செவ்வாய்க்கிழமை இந்த பாடத்தில் இறுதியாக நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டால், குர்ஆனுக்கு முரண்படுறது, நடைமுறை உண்மைக்கு முரண்படுவது, அறிவுக்கு பொருந்தாமல் இருக்கிறது, வரலாற்றில் பிழையாக இருப்பது, இப்படியான ஹதீஸுகள் இருந்தால் அதனுடைய சனது சரியாக இருந்தாலும் அவைகள் சரியான ஹதீஸு இல்லை, மத்தன் அளவில் சரியானது இல்லை, சனது அளவில் சரியாக இருக்கிறது. ஆள்க சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பாளர்களை சில பேர் நற்சான்று கொடுத்துருக்குறாங்க. உள்ளடக்கம் சரியில்லை என்ற கருத்தை நம்ம சொல்லி கொண்டு வர்றோம்ல, அதுக்கு சான்றாக நிறைய ஹதீஸுகளையும் நம்மளை எடுத்து காட்டியிருக்கிறோம். நிறைய அறிஞர்களுடைய கூற்றையும் எடுத்து காட்டுகிறோம். அந்த தொடர்ச்சியில் இமாம் சன்ஆனிங்கிறவர், அவர் ஒரு ஹதீஸ் கலையுடைய இந்த விதிகளை சொல்லக்கூடிய ஒரு பேரறிஞர். அவர் தௌலீஹுல் அஃப்காருங்கிற ஒரு புக்கில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அந்த முக்கியமான வாசகம் அது, ஏலம் அறிந்துகொள், இன்னமின் அசாலீபி அஹ்லில் ஹதீஸ். அஹ்லுல் ஹதீஸ்னால் நம்ம அஹ்ல ஹதீஸ்னு ஒரு ஜமாத் இருக்கிறாங்களா, அது இல்லை. அஹ்ல ஹதீஸ் என்றால் ஹதீஸ் துறைக்கு பாடுபடுறவங்க. நம்ம அஹ்ல ஹதீஸ்னு ஒரு ஜமாத் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அந்த அஹ்ல ஹதீஸ்னுக்கு அர்த்தம் கிடையாது. அஹ்லுல் ஹதீஸ் என்றால் இந்த ஹதீஸு கலையுடைய விதிகளை எல்லாம் பேசக்கூடிய, அதிலேயே தங்களை அர்ப்பணித்திருக்கக்கூடிய, அது குறித்து ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் அஹ்ல ஹதீஸுமாங்க. ஏலம் அறிந்துகொள், இன்னமின் அசாலீபி என்கிற வார்த்தை உசுலூப் என்பதனுடைய பன்மை. உசுலூப் என்றால் போங்கு, ஒரு ஆளுடைய நடை, அதாவது நடைன்னா நடக்கிற நடை இல்லை, அவருடைய பேச்சு நடைன்னு சொல்லுவோம்ல, நல்ல நடையில் பேசுகிறாரு அந்த நடை. அப்போ உசுலூப் என்பதனுடைய பன்மை அசாலீபு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மின் அசாலீபி அஹ்லில் ஹதீஸு, ஹதீஸு துறையில் உள்ளவர்களின் போங்குகளில் உள்ளது, அவர்களுடைய பேச்சுக்களில், அவருடைய கருத்துக்களில் உள்ளது. ஐ யஹ்குமு பிஸ்ஸிஹத்தி, சிஹத் என்று, சிஹத்னா சரி, சஹீஹுங்கிறோம்ல ஹதீஸு, அந்த சஹீஹ் என்கிற வார்த்தை சஹ என்ற சொல்லிலிருந்து வருது. சஹ என்பதிலிருந்து ஃபஈலுன் சஹீஹுன்னு வருது. அதனுடைய மஸ்தர் சிஹத். ஐ யஹ்குமு பிஸ்ஸிஹத்தி, சிஹத் என்று யஹ்குமுன்னா ஹுக்கும், முடிவெடுப்பது, முடிவு சொல்வது ஹதீஸ் கலையினுடைய போங்காக இருக்கிறது. ஹதீஸ் கலையில் உள்ளவங்க என்ன செய்வாங்களாம், ஐ யஹ்குமு பிஸ்ஸிஹத்தி, சிஹத் என்று முடிவெடுப்பார்கள். சிஹத்னா சஹீஹ், சஹீஹ் என்று முடிவெடுப்பார்கள். ஒல் ஹசனி, ஹசன் என்று இந்த ஹதீஸ் சஹீஹ் என்பார்கள். இன்னொரு ஹதீஸை ஹசன் என்பார்கள், இன்னொரு ஹதீஸை லைஃப் என்பார்கள். இப்படி அவங்க முடிவு எடுப்பாங்களே, அந்த எந்த அர்த்தத்தில் இதை சொல்கிறாருன்னு விளக்குறார். சன்னானி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஹதீஸ் கலையில் ஒரு ஹதீஸை சஹீன்னு சொல்கிறாங்கன்னு வைங்க, இன்னொரு ஹதீஸை ஹசன்னு சொல்கிறாங்கன்னு வைங்க, இன்னொரு ஹதீஸை லைஃப்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. அதனுடைய மீனிங் என்ன, அதனுடைய கருத்து என்ன, என்ன கருத்தில் சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு முதல் சாராம்சத்தை சொல்லிட்டு வாச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா வழங்கும். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், ஹதீஸ் கலை நூல்களில் இந்த ஹதீஸ் சஹீஹ் என்று சொல்வார்கள், இந்த ஹதீஸ் லைஃப் என்று சொல்வார்கள், இந்த ஹதீஸு ஹசன் என்று சொல்வார்கள். இப்படி சொல்வார்களே, ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், சொல்கிற ஆளுக்கு சரியாக இருக்கிறாங்க, சொல்கிற ஆளுக்கு சரியில்லை, அந்த ஆட்களை வைத்துத்தான் சிஹத்து என்றும்
ஹசன் என்றும் லோஃபு என்றும் முடிவெடுப்பார்கள். ஆனால் அதனுடைய கருத்துக்கு முடிவு சொல்ல மாட்டார்கள். மத்தனுக்கு இந்த முடிவு கிடையாது. சஹி என்று சொன்னால் அந்த கருத்து சரிதான் அர்த்தம் கிடையாது. அதாவது ஒரு ஹதீஸ் கலை நூல்களில் சஹீஹ் என்று போட்டால் அதனுடைய அர்த்தம் என்ன? இதை சொல்லக்கூடிய ஆட்கள் சரியாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அந்த செய்தி இருக்குல்ல, ஹதீஸ் உள்ள மத்தன் அது சரியாக இருக்கிறது என்ற அர்த்தத்தில் இதை சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அப்போ ஹதீஸ் கலையிலேயே ஹதீஸுன் சஹீஹுன் என்று சொன்னால் அதனுடைய கருத்து சரி என்று அர்த்தம் இல்லை. ஹதீஸுன் ஹசன் என்று சொன்னால் அதனுடைய கருத்து ஹசனாக இருக்குது, நல்லா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஹதீஸுன் லைஃப்னு என்று சொன்னால் அந்த கருத்து லைஃபாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இது மூணுக்குமே என்ன அர்த்தம்னு கேட்டால் அறிவிப்பாளர்கள் நல்லவங்களாக கெட்டவங்களாக இருக்கிறாங்க என்பது தான் அதுக்கு அர்த்தம். அறிவிப்பாளர்கள் ரொம்ப நம்பகமாக இருந்தால் சஹீஹும்பாங்க, நடுத்தரமான நம்பகமாக இருந்தால் ஹசன் என்று சொல்வார்கள், பலவீனமாக இருந்தாங்கன்னு சொன்னால் லைஃப் என்று சொல்வார்கள். இதெல்லாம் எதை வச்சு சொல்லுவாங்களாம்? சனதை வச்சு தான் சொல்லுவாங்க. அறிவிப்பாளர் ஆளை பார்ப்பாங்கள்ல, அந்த ஆட்களை பார்ப்பாங்க, எல்லாம் சரின்னு முடிவெடுத்துருவாங்க. அதனால் அந்த விஷயம் அந்த கருத்து சரின்னு அர்த்தம் வருமானா வராது அப்படின்னு சொல்லி சன்ஆனி சொல்கிறார். ஹதீஸ் கலையுடைய உசுலூபே இதுதான்னு சொல்கிறார். இதை சொன்னால் நம்ம புதுசாக சொல்கிறோங்கிறாங்க. சன்ஆனி என்ன சொல்கிறாருன்ற ஏலம் அறிந்து கொள். இப்போ பாருங்கள் அர்த்தம் வழங்க. நான் கருத்தை சொல்லிட்டதுனால உங்களுக்கு அர்த்தம் எளிதாக வழங்கும். அன்னமின் அசாலிபி அஹ்லில் ஹதீஸ், ஹதீஸ் கலையில் உள்ளவர்களின் போங்குகளில் உள்ளது ஐ யஹ்குமு பிஸ்ஸஹத்தி, அன் வந்ததுனால யஹ்குமுங்கிற மஸ்தர் ஆயிரும். ஐ யஹ்குமு பிஸ்ஸஹத்தி, சிஹத் என்று முடிவெடுப்பதும், ஒல் ஹசனி ஹசன் என்று முடிவெடுப்பதும், ஒல் லோஃபி லோஃபு என்று பலவீனம் என்று முடிவெடுப்பதும். எதற்கு முடிவெடுப்பது? அலல் இஸ்னாதி, இஸ்னாதுக்கு. இஸ்னாதுன்னா சனதுக்கு. இஸ்னாதுன்னா ஹத்தசனா ஹத்தசனா ஹத்தசனான்னு வரும்ல, அதான் இஸ்னாது. அந்த இஸ்னாதின் மீது சிஹத் என்றும் ஹசன் என்றும் லோஃபி என்றும் முடிவெடுப்பது ஹதீஸ் கலையில் உள்ளவர்களின் போங்காக இருக்கிறது. தூண மத்தனில் ஹதீஸ், ஹதீஸுடைய மத்தனுக்கு உரியது அல்ல இது. தூணண்டு அல்ல, தூண மத்தனில் ஹதீஸ், ஹதீஸுடைய மத்தனுக்கு இல்லை. எதுக்கு தான் சஹீஹ் என்று சொன்னால் இந்த அறிவிப்பாளர் சரின்னு அர்த்தம். ஹசன் என்று சொன்னால் இதன் அறிவிப்பாளர்கள் ஹசன் என்று சொல்லத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். லைஃப் என்று சொன்னால் இதன் அறிவிப்பாளர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள் அர்த்தமே தவிர அல்லல் இஸ்னாதி, இஸ்னாதின் மீது தான் இந்த முடிவு எடுப்பார்கள். ஐயஹுக்குமு பிஸ்ஸஹத்தி, சிஹத் என்று முடிவெடுப்பது, வல் ஹசனி ஹசன் என்று முடிவெடுப்பது, ஒல் லோஃபி லைஃப் என்று முடிவெடுப்பது அலல் இஸ்னாதி, இஸ்னாதின் மீது தான் எடுப்பார்கள். தூண மத்தனில் ஹதீஸ், ஹதீஸுடைய மத்தனின் மீது கிடையாது. ஹதீஸுடைய மத்தன் அந்த கண்டென்ட் இருக்கிற செய்தி, அந்த செய்தியும் ஆராயணும். அந்த செய்தி குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குதா, உண்மைக்கு மாற்றமாக இருக்குதா, பொருந்தாமல் இருக்குதா, வரலாற்று பிழை இருக்குதா, இப்படின்னு பார்த்து தான் மத்தனுக்கு முடிவு எடுப்பாங்க. அப்போ ஹதீஸ் கலையில் ஹதீஸ் சஹீக்கு அர்த்தமே என்ன? சனது சரின்ற அர்த்தமே தவிர மத்தன் சரின்னு அர்த்தம் கிடையாது. தூண அழகா சொல்ற தூண மத்தனில் ஹதீஸ், ஹதீஸுடைய மத்தனுக்கு இல்லை. இந்த முடிவுகளெல்லாம் சனதுக்கு தான். ஹதீஸ் கலையில் ஒன்றை சஹீஹ் என்று சொன்னால் ஆட்கள் சரியாக இருக்கிறாங்கங்கிற அர்த்தம் தான் வருமே தவிர அந்த ரசூலுல்லாஹ் சொன்னதாக கூடக்கூடிய அந்த செய்தி இருக்குத அது சரியானதாக இருக்கிறது என்கிற அர்த்தம் வராது. இது யாருடைய சன்ஆனி என்பவர் அவருடைய கருத்தாக சொல்லலை, அஹ்லுல் ஹதீஸுடைய போங்க இதுதாங்கிறார். அஹ்லுல் ஹதீஸ்னா ஹதீஸ் துறையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய சொல் பிரயோகங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அவங்க ஒரு ஹதீஸை சஹீஹ் என்று சொன்னால் சனதுக்கு தான் சொல்கிறாங்க, மத்தனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ யக்கூலூன அவர்கள் சொல்வார்கள், யார்? அஹ்லுல் ஹதீஸ் இருக்காங்கல்ல, ஹதீஸ் துறையில் உள்ளவர்கள், அவர்கள் சொல்வார்கள் இஸ்னாதுன் சஹீஹுன், இஸ்னாதுன் சஹீஹுன் என்று சொல்வார்கள். எப்படி சொல்வார்கள்? இஸ்னாதுன் சஹீஹ், ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு ஹாதா இஸ்னாதுன் சஹீஹுன், இதனுடைய இஸ்னாது சரியாக இருக்கிறது. இஸ்னாதுனா சனது, சனது சரியாக என்று சொல்வார்கள். தூண
ஹதீஸுன் சஹீஹுன், ஹதீஸுன் சஹீஹ் என்று சொல்ல மாட்டார்கள். இஸ்னாது சஹீஹ் என்று சொல்வார்கள், ஹதீஸுன் சஹீஹ் என்று சொல்ல மாட்டார்கள். இதை சென்ற பாடத்தில் நடத்தும்போது கூட இதை தூண ஹதீஸுன் என்று நான் வாசித்தேன்ல, அதில் ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருந்தார், வாட்ஸ்அப் மூலமாக கேட்டிருந்தார். தூணை வந்துட்டால் இதை நகு விஷயம் சொல்லிவிட்டு மேலே தொடருவோம். தூணங்கிற வார்த்தை வந்தால் அதுக்கு பின்னாடி இலாஃபத் செஞ்சு தான் படிக்கணும். தூணவுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? தூணல் கித்தாபி, தூணவு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? தூண செய்தின். அப்போ தூணங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு இலாஃபை செஞ்சு படிக்கணும். இதிலே நம்ம முதல் படித்தோம் பாருங்கள், தூண மத்தனில் ஹதீசி. இது எப்படி படித்தோம்? தூண மத்தனில் ஹதீசி அப்படின்னு படித்தோம். அப்போ தூணங்கிறதுக்கு ஜரு செஞ்சு தான் படிக்கணும். நான் போன வாரம் படிக்கும்போது என்ன படித்தேன்? இதை தூண ஹதீஸுன் சஹீஹுன், தூண ஹதீஸின் சஹின் நான் படிக்கலை. சென்ற பாடத்தை நடத்தணும்ல, கடைசியாக நடத்தின பாடம் இந்த உலூமுல் ஹதீஸுடைய கடைசி பாடத்தில் நான் எப்படி வாசித்தேன்? தூண ஹதீஸுன் சஹீஹுன்னு வாசித்தேன், ஹதீஸின் என்று வாசிக்கலை. அப்போ தூணாவுக்கு பிறகு நீங்கள் அப்படியே வாசிச்சிங்க இலாப செய்யாமன்னு கேட்டாங்க. இப்போவும் ஹதீஸுன்னு தான் வாசிக்கிறேன். அதுதான் தூண ஹதீஸின் என்று நான் வாசிக்கலை. ஏன்னு கேட்டால் இந்த தூணங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இலாப செஞ்சு தான் படிக்கணும். ஒரு வார்த்தையில் இலாப செஞ்சு படிக்கும் பொழுது அந்த எதில் இலாப செய்கிறோமோ அந்த வார்த்தையுடைய பொருளை நம்ம கருத்தில் கொண்டா தான் இலாபத்து செய்யணும். பொருளை கருத்தில் கொள்ளலை என்று சொன்னால், அந்த சொல்லு உச்சரிப்பைத்தான் கருத்தில் கொள்கிறோம் என்று சொன்னால் அது அப்படியே தான் வாசிக்கணும். அதாவது இங்கே ஹதீஸுன் சஹீஹுன் என்ற சொல்லு தான் கணக்கு. அதான் இஸ்னாதுன் சஹீஹுன் அது ஒரு சொல்லு, ஹதீஸுன் சஹீஹுன் ஒரு சொல்லு. அப்போ தூண ஹதீஸுன் சஹீஹ் எப்படி அர்த்தம் செய்வோம்னு கேட்டால், சஹீஹான ஹதீஸு இல்லாமல் அப்படி அர்த்தம் செய்ய மாட்டோம். தூண ஹதீஸுன் சஹீஹுன், ஹதீஸுன் சஹீஹுன் என்று இல்லாமல் இஸ்னாதுன் சஹீஹ் என்று சொல்வார்கள். அப்போ தூணவுக்கு பிறகு ஹதீஸின் சஹீன்னு போனால் அர்த்தம் வேறையாக போயிடும். சஹீஹான ஹதீஸ் இல்லைன்னு அர்த்தம், அப்படி அர்த்தம் வந்துடும். இங்கே என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒரு ஹதீஸை பற்றி இஸ்னாதுன் சஹீஹுன் என்று சொல்வார்கள், ஹதீஸுன் சஹீஹுன் என்று சொல்ல மாட்டார்கள். அப்போ ஹதீஸுன் சஹீஹுன் என்பதை அந்த அந்த சொல்லையே கருத்தில் கொள்கிறோம். சொல்லையே கருத்தில் கொண்டீங்கன்னா அப்படியே வச்சா தான் அந்த சொல்லை கருத்தில் கொள்ள முடியும். அதாவது எடுத்து சொல்வது, எடுத்து சொல்லும்போது என்ன செய்யக்கூடாது? ஏராப் செய்யக்கூடாது. நான் இப்போ உதாரணமாக இருப்பேன், ஜெய்துன் ஆலிமுன் என்று சொல்லணும். ஜெய்துன் ஆலிமுன் இது முத்ததா கபர். நான் என்ன பண்ணுறேன்? ஜெய்தன் ஆலிமுன்கிறேன். இதை நீங்கள் எடுத்து சொல்ல போகிறீங்க. எப்படி சொல்லணும்? இவர் ஜெய்தன் ஆலிமுன் என்று சொன்னார்னு நீங்கள் சொல்லணும். இல்லை ஜெய்தன் கரெக்ஷன் பண்ணி திருத்தக்கூடாது. நான் என்ன சொன்னனோ அதை நீங்கள் எடுத்து சொல்வதாக இருந்தால், நான் தப்பாக சொன்னாலும் அந்த தப்பை தான் நீங்கள் எடுத்து காட்டணும். இப்படி சொன்னார்னு காட்டணும். அப்போ எடுத்துக்காட்டுதல் என்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது அது அப்படியே தான் நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். இங்கே இஸ்னாதுன் சஹீஹுன் என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள், ஹதீஸுன் சஹீஹுன் என்ற சொல்லை பயன்படுத்த மாட்டார்கள். சொல்லு கணக்கு, மீனிங் கணக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது இலாபம் செஞ்சிடக்கூடாது. சரி, இப்போ இஸ்னாதுன் சஹீ அது எப்படி சொல்லுவாங்களாம்? இப்போ யக்கூலுன் அவர்கள் சொல்வார்கள், இஸ்னாதுன் சஹீஹுன் சொல்லு தான் கணக்கு, இஸ்னாதுன் சஹீஹுன் என்று சொல்வார்கள். தூண ஹதீஸுன் சஹீஹுன், ஹதீஸுன் சஹீஹுன் என்று சொல்ல மாட்டார்கள். அந்த சொல்லு தான் கணக்கு. அப்போ ஒரு ஹதீஸை பற்றி சொல்லும் பொழுது இதனுடைய இஸ்னாது சஹீ என்று சொல்வார்களே தவிர ஹாதா ஹதீஸுன் சஹீஹுன் என்று சொல்ல மாட்டார்கள். ஹாதா இஸ்னாதுன் சஹீஹுன் என்று சொல்வார்கள். அப்போ ஹதீஸ் கலையில் அந்த ஹதீஸை சஹீன்னு சொல்ல மாட்டாங்களாம். எப்படி சொல்லுவாங்களாம்? தூண ஹதீஸுன் சஹீஹுன், ஹதீஸுன் சஹீஹுன் என்று சொல்ல மாட்டார்கள். ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு அதன் இறுதியில் அதை பற்றி முடிவெடுக்கும் பொழுது ஹதீஸுன் சஹீஹுன் என்று சொல்லாமல் இஸ்னாதுன் சஹீஹுன் என்று சொல்வார்கள். ஏன் சொல்கிறாங்க? அங்கே சனது தான் சரியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த துறையில் உள்ளவர்கள் அதைத்தான் கவனிப்பார்கள் அர்த்தம். மத்தன் சரியா என்பது அது ஆய்வாளர்கள் கவனிப்பாங்க.
உசூல் ஃபிக்ஹ் இருக்கல அந்த துறையில் உள்ளவங்க, சட்டம் எடுக்கிறவங்க என்ன செய்வாங்க, இந்த கருத்து சரியா, அந்த வசனத்து மாற்றமாக இருக்கா, இந்த அதுக்குள்ளேலாம் நுழையக்கூடியவங்க இவங்க கிடையாது. அப்போ தூன ஹதீஸும் சஹீஹுன் என்று சொல்ல மாட்டார்கள். அப்போ என்ன சொல்கிறார் இவர் சன்ஆனி, சில ஹதீஸுகளை சொல்லும் பொழுது இது சஹீஹான சனது என்று சொல்வார்கள், சஹீஹான ஹதீஸ் என்று சொல்ல மாட்டார்கள். ஏன் அப்படி பிரித்து சொல்கிறார்கள் என்று கேட்டால் லி அன்னஹு, லி அன்னஹுன்னா சும்மா லமீர் ஷானு அர்த்தம் இல்லை, லி அன்னஹு நிச்சயமாக யசிஹுல் இஸ்னாது, இஸ்னாது சரியாக இருக்கும். எதனால் சரியாக இருக்கும், லிசிகத்தின், லிசிகத்தி ரிஜாலிஹி. இந்த ரிஜால்ங்கிற வார்த்தை இருக்கலாம் தெரிஞ்சுக்கணும், அது பின்னாடி வரும் நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹதீஸ் கலையில் வந்து அறிவிப்பாளர்களை சொல்லும் பொழுது என்ன செய்வாங்கன்னா ரிஜாலுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ரிஜால்னா என்ன அர்த்தம், ரஜுலுன்னா ஆம்பளை, ரிஜால்னா ஆம்பளைன்னு அர்த்தம். ஆனால் ஹதீஸ் கலையில் அந்த அர்த்தத்துக்கு ரிஜால் பயன்படுத்த மாட்டாங்க. ரிஜால்னா அறிவிப்பாளர்கள்னு அர்த்தம். அதாவது ஹதீஸ் துறையில் அந்த சொல்ல வந்து இதுக்கு மாற்றிட்டாங்க. பொதுவாக ஹதீஸ் கலை இல்லாமல் வேறு இடத்துல ரிஜால்னு வந்தால் ஆண்கள், ரஜுலுன்னா ஒரு ஆண், ரிஜாலுன் என்றால் ஆண்கள் என்று அர்த்தம் செய்வாங்க. இந்த துறையில் உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அறிவிப்பாளர்களை சொல்லும் பொழுது அறிவிப்பாளர்களுங்கிற வார்த்தையும் சொல்வார்கள். ருவாத், ராவி என்பதுக்கு ஜம்மு ருவாத், ருவாத் என்றும் சொல்வார்கள், ரிஜால் என்றும் சொல்வார்கள். ரிஜால்னா ஆட்கள். அப்போ இந்த இடத்துல என்ன வழங்கிக்கணும்னா ஆட்களை அறிவிப்பாளர்களை சொல்கிறாங்க. அப்போ அன்னஹு யசிஹுல் இஸ்னாது, இஸ்னாது சரியாக இருக்கும். லிசிகத்தி ரிஜாலிஹி, அதனுடைய ரிஜால்கள் அதாவது ஆட்கள், அதாவது அறிவிப்பாளர்கள், அறிவிப்பாளர்கள் சிக்கத்தாக நம்பகமாக இருக்கிற காரணத்தினால் சனது சரியாகிவிடும். எப்படி சொல்கிறாரு அன்னஹு, ஏன் இப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால் எப்படி சொல்லுவாங்க, சனது சஹி என்பார்கள், ஹதீஸ் சஹி என்று சொல்ல மாட்டார்கள். இப்படி வேறுபடுத்துகிறாங்கல்ல, இதுக்கு ரீசன் சொல்கிறார் அவர். ஏன் இப்படி சொல்வார்கள்னு கேட்டால் அன்னஹு யசிஹுல் இஸ்னாது, ஒரு இஸ்னாது சரியாக ஆகிவிடும். எதனால் சரியாகிவிடும் என்றால் லி சிகத்தி ரிஜாலிஹி, அதனுடைய ரிஜால்கள் நம்பகமாக இருக்கிற காரணத்தினால். ரிஜால்னா அறிவிப்பாளர்கள், இந்த ரிஜால்னா மற்ற கிதாபுகள் அறிவிப்பாளர் அர்த்தம் செய்யக்கூடாது, ஆட்கள் ஆண்கள் அர்த்தம் செய்யணும். ஹதீஸ் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் துறை, ஹதீஸ் கலை சம்பந்தப்பட்ட புக்குகளை ரிஜால்னு வந்தால் அறிவிப்பாளர்னு அர்த்தம். லி சிகத்தி ரிஜாலிஹி, அதனுடைய அறிவிப்பாளர்கள் நம்பகமாக இருந்தால், நம்பகமாக இருக்கும் லீண்டா காரணத்துக்காக, நம்பகமாக இருக்கிற காரணத்தினால் இஸ்னாது சரியாகிவிடும். ஆனால் ஒலா யசிஹுல் ஹதீஸு, ஹதீஸு சரியாகாது. விளங்குற வித்தியாசம், இஸ்னாது சரியாயிரும். ஏன்னா ஆள் சரியாக இருக்கிறாங்க, ஆள் சரியாக இருந்தால் இஸ்னாது சரின்றுவோம். ஆனால் ஒலா யசிஹுல் ஹதீஸு, ஹதீஸு சஹீஹாக ஆகாது. எதனால் ஆகாது, லி சுதூதின், சாதாக இருந்தால், சுதுன சதனா அரிதாக ஆகிவிட்டதுன்னு அர்த்தம். சுதூது என்றால் அரிதானது. சுதூது என்ற காரணத்திற்காக வேண்டி ஒரு ஹதீஸு சரியாகாது அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல இந்த சாதையும் பற்றி உங்களுக்கு லேசாக விளக்கணும், பிறகு விரும்ப விளக்குவோம். ஒரு வாசகத்தை வாசித்து கிடக்கும்போது அர்த்தம் செஞ்சுட்டு தானே கிடக்கணும், அதுக்கான இந்த இடத்துல வந்துட்டதுனால சொல்லிடுவோம். சுதூதுன்னா என்னன்னு கேட்டால், ஒரு செய்தி ரசூல்லா சொன்னதாக ஒருவர் அறிவிக்கிறார், ஒரு சஹாபி அறிவிப்பார், சஹாபிகிட்டேருந்து தாபி அறிவிப்பார், அவர்கிட்டருந்து அடுத்து இப்படி அறிவிப்பாங்கள்ல. இப்படி அறிவிக்கிற ஆளுக்கு வந்து சில இடங்களில் ஒருவரிடமிருந்து பலர் அறிவிக்கிற மாதிரி வரும். அது சஹாபாக்களில் ஒரு அபூ ஹுரைராங்கிற ஒரு சஹாபிகிட்ட இருந்த 10 பேர் அறிவிப்பாங்க, அப்படியும் சில ஹதீஸ் வரும். அல்லது அபூ ஹுரைரா வந்து ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருப்பார், அந்த ஒரு ஆள்கிட்டருந்து 10 பேர் அறிவிப்பாங்க, அப்படியும் வரும். அந்த ஒரு ஆள் இருக்கார் அபூ ஹுரைரா கேட்டவர், அவர் 10 பேர்கிட்ட சொல்லாமல் ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருப்பார், அவர் 5 பேர்கிட்ட சொல்லுவார். இப்படி ஒருவரிடமிருந்து எந்த இடத்துலையாவது பல பேர் படிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அபூ ஹுரைரா சொல்லும்போது ஒரே ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா அதில் ஷாதுக்கு அந்த இடத்துல ஷாது வராது. அபூ ஹுரைராவே 10 பேர்கிட்ட சொல்கிறாருன்னு வைங்க, அந்த ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி சொன்னார்கள்னு ஒரு செய்தி அபூ ஹுரைரா சொல்கிறாரு.
அவர் எத்தனை பேர்கிட்ட சொல்கிறாருன்னு கேட்டால் 10 பேர், 10ங்கிற சும்மா 5 நோட் வச்சுக்கிறோங்க, 5 6 அது கொஞ்சம் அதிகமான ஆட்களுக்கு சொல்கிறார். சொல்லும் பொழுது அந்த 10 பேரில் வந்து 8 பேர் அதை ஒரு விதமாக அறிவிக்கிறார்கள். ஒரே விஷயந்தான், ஒரே அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா தான் சொல்கிறாரு. அவர்கிட்ட கேட்ட 10 பேரில் 8 பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு விதமாக அறிவிக்கிறாங்க. ஒரு 2 பேர் அல்லது ஒருத்தர் அதுக்கு மாற்றமாக அறிவிக்கிறார். அவங்க இருக்குன்னு சொன்னதை அவர் இல்லைன்னு அறிவிக்கிறார். அவங்க உண்டுன்னு சொன்னதை அவர் இல்லைன்னு அறிவிக்கிறார். அப்படி மாற்றமாக அறிவிக்கிறார். இப்போ எல்லாருமே நல்ல ஆட்களாக இருக்கிறாங்க. அதாவது அபூ ஹுரைரா சொன்னதாக 10 பேர் அறிவிக்கிறார்கள். 10 பேரையும் எடை போட்டோம்னா 10 பேரும் நல்ல ஆட்களாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு செய்தியை சொல்லும் பொழுது, உதாரணமாக ஒரு வெள்ளிக்கிழமை ரசூலுல்லாஹ் இதை சொன்னார்கள்னு அபூ ஹுரைரா அறிவிக்கிறார். அதை 9 பேர் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிவிட்டாங்க. ஒரு ஆள் திங்கக்கிழமைங்கிறார். இது முரண் தானே? 2ல் ஒன்றா தானே இருக்க முடியும். அது வெள்ளி சொன்னால் திங்கள் சொல்லியிருக்க முடியாது. ஒரே நேரத்தில் திங்கள்னா வெள்ளி சொல்லியிருக்க முடியாது. கிழமையை மாற்றி சொல்கிறார். உதாரணத்துக்காக வேண்டி இப்படி முரணாக சொல்கிறார். 9 பேர் சொல்கிறது வெள்ளிக்கிழமை, ஒருத்தர் சொல்கிறது திங்கக்கிழமை. அந்த சம்பவம் நடந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு பல்ல உடைச்சாங்க, காயம் பட்டுச்சுன்னு ஒரு சம்பவம் நடந்தது ஒரு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறா? அபூ ஹுரைரா சொல்கிறார். அபூ ஹுரைரா சொன்னதாக 9 பேர் இப்படி சொல்கிறாங்க. ஒரு ஆள் அதே அபூ ஹுரைராட்ட கேட்ட ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா, அது செவ்வாய்க்கிழமைங்கிறார், ஏதோ ஒரு கிழமை மாற்றி சொல்கிறார். இப்போ 10 பேர் நல்ல ஆட்கள் தான். நல்ல ஆட்களாக இருந்தாலும் இந்த ஒரு ஆள் சொல்கிறாரு, அது லைஃபாக போயிடும். ஏன்? ஆள் சரியாக தான் இருக்கார். ஆள் சரியாக இருந்துச்சுன்னா சனது சரின்றுவாங்க. இந்த ஹதீஸ் சரி தான். ஏன்னு கேட்டால் அபூ ஹுரைராட்ட இந்த அறிவிச்ச 10 பேர் இருக்குல்ல, 10 பேரில் 9 பேர் அறிவிக்கிறது வெள்ளிக்கிழமைன்ற அந்த சம்பவம். ஒரு ஆள் அறிவிக்கிறது செவ்வாய்க்கிழமைன்னு அறிவிச்சிட்டார். இந்த செவ்வாய்க்கிழமைன்னு அறிவித்தார், அது சஹீஹா இல்லையான்னு கேட்டால் அதுவும் சஹீஹு தான். 9 பேர் அறிவித்தாங்களே அது சஹீஹானா அதுவும் சஹீஹு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களும் நல்ல ஆளுக்கு, இவங்களும் நல்ல ஆளுக்குன்னு அர்த்தம். 9 பேர் நல்ல ஆளுக்கு தான், இந்த ஒத்தாளும் நல்ல ஆள் தான். அப்போ சனது சரியாயிடுச்சு. ஆனால் அதனுடைய மத்தன் சரியாகாது. எது? இந்த ஒத்தாள் அறிவிக்கிறது. 9 பேருக்கு மாற்றமாக அறிவித்தார்னு சொன்னால் இவர் பிழையை அறிவிக்கிறாரு. ஆள் நல்ல ஆள் தான், இருந்தாலும் அதிகமான அறிவிப்பாளருக்கு மாற்றமாக இவர் அறிவிக்கிறாரு. ஒரு ஆசிரியர்கிட்டருந்து ஒரு சம்பவத்தை அறிவிக்கும்போது அவர் வெவ்வேறு ஆள்கிட்ட அறிவித்தா அது முரணில் வராது. அபூ ஹுரைரா சொன்னதாக 3 பேரும், அபூ சயீது சொன்னதாக வேறு செய்தி அறிவித்தாங்கன்னா அதில் வந்து சாது வராது. சாது எதில் வரும்னு கேட்டால், ஒரு ஆளுடைய மாணவர்கள் 10 பேர், 5 பேர், 5 பேரில் 4 பேர் ஒன்றை அறிவிக்கிறார்கள், ஒரு ஆள் மட்டும் வேறு ஒன்றை அறிவிக்கிறார். அப்படி அறிவிப்பாரைய வேறு ஒன்றுனா முரணை அறிவிக்கிறார். முரணை அறிவித்தாரையானால் இந்த ஹதீஸுக்கு என்ன முடிவு சொல்லுவாங்கன்னு கேட்டால், இந்த 4 பேர் அறிவிக்கிறாங்களே அதுவும் சஹீஹ் தான். ஏன்? அந்த 4 பேர் நல்ல ஆளுக்க. இந்த ஒரு ஆள் அறிவிக்கிறார்ல அதுவும் சஹீஹ் தான். ஏன்? அந்த ஒரு ஆள் நல்ல ஆள். அதே நேரத்தில் வந்து அதனுடைய மத்தன் வந்து சஹீஹ் இல்லை. ஏன் சரியாக இல்லைன்னு கேட்டால், அதிகமான பேருக்கு மாற்றமாக அறிவிக்கும்போது அது பிழையாகத்தான் இருக்கும். இவர் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாரு, அதனால் இந்த ஹதீஸில் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறார். அவர் மிஸ்டேக்கான ஆள் இல்லை, இந்த ஹதீஸில் அவர் தான் பிழை விட்டுருப்பார். ஏன்னா 9 பேர் பிழை விடுவதை விட ஒரு ஆள் பிழை விடுவதற்கு வாய்ப்பு ஜாஸ்தி. இவர் ஒரு ஆள் சொன்ன சரியாக இருந்து 9 பேர் சொன்ன தவறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால் என்ன செய்வாங்கண்டா, 9 பேர் சொல்கிறாங்களே அதை தான் நம்ம ஏற்றுக்கணும், அதைத்தான் அமல் செய்யணும். இந்த ஒரு ஹதீஸை வந்து நம்ம அமல் செய்யக்கூடாது. சஹீஹு தான், ஆனால் ஷாது. சஹீஹ் என்பது எதை கொண்டு சஹீஹு? அதனுடைய சனதை கொண்டு சஹீஹு. ஷாது என்பது எதை கொண்டு? மற்ற அறிவிப்புகளுக்கு மாற்றமாக வருதில்ல, அந்த கருத்தினால் அது ஷாது ஆயிரும். அதுதான் சொல்கிறாரு பொலா, அதாவது அன்னஹு யசிஹுல் இஸ்னாது, இஸ்னாது சரியாக அமைந்துவிடும். லி சிகத்தி ரிஜாலிஹி, அதன் அறிவிப்பாளர்கள் நம்பகமாக இருக்கும் காரணத்தினால் இஸ்னாது சரியாகிவிடும். ஒலா யசிஹுல் ஹதீஸு, ஹதீஸ் சரியில்லாமல் போயிடும். ஏன் சரியில்லாமல் போகுதுன்னா, லி சுதூதின், ஷாதுங்கிற காரணத்துக்காக வேண்டி. இதான் ஷாது. ஷாதுன்னா என்ன? அரிதானது, ரேராக உள்ளது. ரேர்னா என்ன அர்த்தம்னா, ஹதீஸ் கலையில்
அதிகமான பேருக்கு மாற்றமாக ஒருவர் அறிவிப்பது, அல்ல அதிகமான பேருக்கு மாற்றமாக குறைவான ஆளுக்கு அறிவிக்கிறது. எல்லாருமே நம்பகமாக இருக்கிறது. நம்பகமாக இல்லைட்டு தான் பலவீனமாக போயிருமே. எல்லாருமே நம்பகமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்னதுக்கும் இவங்க குறைஞ்ச ஆளுக்கு சொன்னதுக்கும் அதிகமான ஆளுக்கு சொன்னதுக்கும் முரணாக இருக்குது. அப்படி இருக்குமானால் அப்போ அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் கிடையாது. சனது சரி, ஹதீஸ் சரியில்லை. நல்லா விளைக்கணும். சனது சரி தான், இந்த ஷாதா இருக்கிறது சரியில்லை. இந்த ஷாது எங்கெல்லாம் வரும் என்று கேட்டால் எந்த மட்டத்துலையும் வரும். இப்போ அபு ஹுரைரா வந்து 10 பேர்கிட்ட சொன்னால் ஷாது வருதில்ல. அபு ஹுரைரா ஒரு ஆள்கிட்ட தான் சொன்னார். அந்த ஒரு ஆள் 5 பேர்கிட்ட சொல்கிறார். அந்த 5 பேரில் 4 பேர் சொல்கிறதுக்கு மாற்றமாக ஒரு ஆள் அறிவிக்கிறார். இங்கேயும் ஷாது வரும். அந்த அபு ஹுரைராட்ட கேட்ட ஒருத்தர் கரெக்டாக சொல்கிறாரு. அவர் சொன்ன செய்தியை 5 பேர் கேட்டு என்ன செய்கிறாங்கன்னா 4 பேர் விதமாக அறிவிக்கிறாங்க, ஒரு ஆள் மாற்றமாக அறிவிக்கிறார். இப்போ என்னது, இந்த மாற்றமாக அறிவிக்கிறார்ல, அதனுடைய சனது சரிதான். ஆள் சரிதானே, அவர் ஆள் சரியாக இருப்பாரே, ஆனால் சனது சரி, ஆனால் ஹதீஸு சரியில்லை. ஏன், அது ஷாது, அதில் சுதூது இருக்கிறது அப்படிம்பாங்க. இது வந்து வேறு எங்கே சரி. அந்த 2வது அறிவிப்பாளர் ஒரு ஆள்கிட்ட தான் சொன்னார். 3வது அறிவிப்பாளர் இருக்கால, அவர் 5 பேர்கிட்ட சொல்கிறாருன்னு வைங்க. இந்த ஷாதுங்கிற எந்த மட்டத்துலேயும் வரலாம். ஒரு ஹதீஸுடைய அறிவிப்பாளருங்கிறது ஒரு புகாரி இமாமுக்கும் ரசூலுல்லாவுக்கு இடையில் ஒரு 5-6 பேர் வர்றாங்கல்ல. இந்த 5-6 பேர் வர்றாங்கன்னா எந்த இடத்துலையும் இந்த மாதிரி வரலாம். அபு ஹுரைராவே டாக்டரே 10 பேர் கேட்கலாம், அல்லது அடுத்த அறிவிப்பாளர்கிட்ட 10 பேர் கேட்கலாம், அல்லது அதுக்கடுத்த அறிவிப்பாளர்கிட்ட 10 பேர் கேட்கலாம், அல்லது அதுக்கடுத்த அறிவிப்பாளர்கிட்ட அவருக்கு 10 மாணவர்கள்ட்ட சொல்லியிருக்கலாம். எந்த இடத்திலெல்லாம் இது வருகிறதோ அதை என்ன செய்வாங்க, ஷாதும்பாங்க. இப்போ எதுக்கு இதை சொல்கிறாரு சன்னானி, எதுக்கு சொல்கிறாருன்னு கேட்டால், இது உசுலூபு அகலில் ஹதீஸ், ஹதீஸ் கலையில் உள்ளவர்களுடைய உசுலூபு, அவங்களுடைய போங்க இதுதான் என்று எதுக்கு சொல்கிறாருன்னு கேட்டால், சனது சரியாக இருப்பது என்பது தான் சஹீக்கு அர்த்தம். சனது சரியாக இருந்து ஹதீஸ் சரியாக இருக்காது. எதனால் இருக்காதுங்கிறாரு, ஷாதுனால் இருக்காது. இதுதான் ஷாது. அதே நேரத்தில் வந்து 9 பேர் அறிவிக்கிறத விட ஒரு ஆள் கூட அறிவித்தார்னு வைங்க, அதை ஷாதுங்க கூடாது. அதுவும் சரி, இதுவும் சரி தான். கூட அறிவித்தல் என்பது வேறு, முரண அறிவித்தல் என்பது வேறு. ஷாது எங்கே வரேன், வெள்ளிக்கிழமை தான் ரசூலுல்லாஹ் வந்து மௌத்தா போனாங்கன்ட்டு ஒரு சொல்கிறாங்க, திங்கக்கிழமை மௌத்தா போனாங்கன்ட்டு 9 பேர் அறிவிக்கிறாங்க. ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா, இல்லை செவ்வாய்க்கிழமை தான் மௌத்தா போனால், முரண் தானே இது. 2 நாளில் ஒரு ஆள் மௌத்தா போக முடியுமா, முடியாது. அப்போ 2 தடவை நடந்திருக்க முடியாது. ஒரு சம்பவம் தான் அது. ஒரு சம்பவத்தையே திங்கள் மௌத்தா போனார்கள் என்று, உதாரணத்துக்கு தான், அப்படி ஹதீஸ் இல்லை, திங்கள் மௌத்தா போனார்கள் என்று 9 பேரும் செவ்வாய் மௌத்தா போனார்கள் என்று ஒரு ஆள் அபு ஹுரைரா சொன்னதாகவோ அல்ல அபு ஹுரைராட்டிருந்து கேட்ட அவர் சொன்னதாகவோ ஏதோ ஒரு மட்டத்தில் இப்படி சொல்வார்களே, ஆனால் இதில் முரணாக இருக்கல, கம்மியாக இருக்கல, அது வந்து ஷாது. இந்த ஷாதுக்கு மாற்றமாக உள்ள அதிகமான பேர் என்ன செய்வாங்கன்னா மஹ்ஃபூல்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பின்னாடி நம்ம சொல்லிக்கிறோம் அந்த விதிகளை. சரி, அதே நேரத்தில் வந்து திங்கக்கிழமை மௌத்தா போனாங்கன்ட்டு 9 பேர் சொல்கிறாங்க. ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா திங்கக்கிழமை மாலையில் மௌத்தா போனாருங்கிறார். இந்த மாலைங்கிற இவர் தான் கூட சொல்கிறார். நல்லா விளைக்கணும். 9 பேர் சொல்கிறாங்க திங்கக்கிழமை வர்ணித்தார்கள்னு. அந்த ஒரு ஆசிரியருடைய 10 மாணவர்களில், ஒரு ஆசிரியருடைய 10 மாணவர்களில் 9 மாணவர் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, திங்கக்கிழமை மௌத்தா போனார்கள்னு சொல்கிறாங்க. ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் திங்கக்கிழமை சாயந்தரம் மௌத்தா போனார்கள் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து முரணா? அவங்க விட்டது இவர் சொல்கிறாரு, இது முரண் கிடையாது. திங்கக்கிழமை மௌத்தா போனது மறுக்குதா? இவர் அது ஒருத்துக்கு தானே செய்கிறாரு. இவர் திங்கக்கிழமை தானே சொல்கிறாரு. அவங்க நேரத்தை சொல்ல மறந்துட்டாங்க, இவர் வந்து நேரத்தையும் சேர்த்து சொல்கிறார். இது சாதுங்க கூடாது. இது என்ன செய்யாது, ஷாதா. என்ன முரண் கிடையாதுல்ல. நிறைய பேர் அறிவித்ததை விட கூடுதலாக அறிவிப்பது ஏற்றுக்கொள்ளப்படும். கூடுதல் தகவலை சொன்னால் அதை ஷாதுங்க கூடாது. முரணாக சொன்னால் அது ஷாதும்பாங்க. சரியா? இது ஒரு அடிப்படை விளங்கிக்கணும். அதே மாதிரி ஷாதுங்கிறது வேறு எங்கெல்லாம் வரும்னு கேட்டால், ஒரு அறிவிப்பாளர் அவர்கிட்ட 4 பேர் கேட்குறாங்க. 4 பேர் கேட்குறாங்க. 4 பேரில் கேட்கும் பொழுது ஒரு ஆள் வந்து நல்ல பயங்கர வலுவான ஆளாக இருக்கார். அறிவிப்பாளரில் வந்து 100 மார்க்கு கொடுக்கலாம்.
3 பேர் வந்து ஒரு 50 பாஸ் மார்க்கு தான், ஆனால் 50 மார்க் தான் கொடுக்கலாம் என்ற அளவில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஆள் ஒன்று சொல்கிறாரு, அது 3 பேர் மாற்றமாக சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகும்னா 3 பேர் சொன்ன சாதா போயிடும். நம்பர் கூட இருந்தாலும் குவாலிட்டி கம்மியாக போயிடுதுல. 100க்கு 100 மார்க் வாங்குறவர் சொல்வது வந்து உறுதியானதாக இருக்கும். 100க்கு 50 மார்க் வாங்குகிற அந்தஸ்தில் உள்ளவர்கள் சொன்னார்கள்னு சொன்னால் அதையும் சாதா போயிடும். சாதுன்னு சொன்னால் எண்ணிக்கைகள் வித்தியாசம் இருந்து முரண்பட்டாலும் சாது தான். அறிவிப்பாளர்கள் தரத்தில் வித்தியாசம் இருந்து அதில் ஒருத்தர் ஆமாங்கிறார், ஒருத்தர் இல்லைங்கிறாரு, 2 பேரும் சமமாக இருந்தால் தான் அதில் வந்து அது சாது. 2 பேர் ஒரு ஆள் 2 பேர் இருக்குங்கிறாங்க, ஒரு ஆள் இல்லைங்கிறாங்க, அப்போ சாது வரும். ஆனால் ஒரு பலவீனம் இல்லை, கொஞ்சம் கூடுதல் பலமாக ஒரு ஆளும் சுமாரான ஒரு நிலையில் ஒரு ஆளும் இருந்து இப்படி அறிவித்தார்கள்னு சொன்னால் இதுவும் சாதில் சேர்ந்துடும். அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், ஃபயக்கூலூனா, இந்த ஹதீஸ் கலையில் சொல்லுவார்கள், இஸ்னாதுன் சஹீஹுன், இது சஹீஹான இஸ்னாது என்று சொல்வார்கள். தூன ஹதீஸும் சஹீஹுன், ஹதீஸும் சஹீஹுன் என்று சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அன்னஹு யஸிஹுல் இஸ்னாது, இஸ்னாது சரியாக ஆகிவிடும். லிசிகத்தி ரிஜாலிஹி, அதனுடைய ரிஜால்கள் நம்பகமானவர்களாக இருக்கும் காரணத்தினால் இஸ்னாது சரியாகிடும். ஆனால் ஒலா யஸிஹுல் ஹதீஸு, ஹதீஸு சரியாக இருக்காது. ஒரு வகையில் சரியாக இருக்கும், ஒரு வகையில் சரியாக இருக்காது. அதாவது இஸ்னாது சரியாக இருக்கும், ஹதீஸ் சரியாக இருக்காது. ஏன்னு கேட்டால் லி சுதூதின், ஷாது என்கிற காரணத்தினால் அது என்ன செய்யாது, சரியாக இருக்காது. அவு இல்லத்தின், அல்லது இல்லத்துன்ற ஒன்று ஹதீஸ்களில் வச்சுருக்குறாங்க. இல்லத்துன்னு என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த இல்லத்துங்கிறது வந்து நுணுக்கமான குறைபாடு. நுணுக்கமான குறைபாடுன்னு சொன்னால், ஒரு ஹதீஸை வந்து 10 பேர் அறிவிக்கிறாங்க. 10 பேர் ஒரு ஆள்கிட்ட அபு ஹுரைராட்டிருந்து யாரோ ஒரு ஆள்கிட்ட 10 பேர் 5 பேர் அறிவிக்கிறாங்க. அது மாதிரி வந்து அபு ஹுரைராட்டிருந்து ஒன்று அறிவிக்கப்படுது, அதே செய்தி அபு சயீத் வழியாக அறிவிக்கப்படுது, அதே செய்தி இப்னு அப்பாஸ் வழியாக அறிவிக்கப்படுது, அதே செய்தி வந்து இன்னும் 10 சஹாபாக்கள் வழியாக அறிவிக்கப்படுது. இப்படி அறிவிக்கப்படும் பொழுது அந்த எல்லா கருத்துக்களையும் சேர்த்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அது நுணுக்கமான அறிவுள்ளவர் அதை கண்டுபிடிக்க இயலும் இல்லத்தை. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னு கேட்டால், இந்த ஏதோ ஒரு அபூ ஹுரைரா வர்ற ஹதீஸ் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக போய்கிட்டே இருக்குது. மற்ற அறிவிப்பாளர்கள் சொல்லலாம், அது ஒரு கருத்தை சொல்லுகிறது இதே விஷயத்துக்கு, இவர் சொல்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இதில் ஒரு இல்லத்து இருக்கிறது. இல்லத்துன்னு சொன்னால் ஒரு நுணுக்கமான குறை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த நுணுக்கமான குறைங்கிறத வந்து நிறைய ஹதீஸ் உதாரணங்களை காட்டி நான் விளக்குனா தான் உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு நுணுக்கமான குறைன்னு வச்சுக்கிறேங்க, நம்ம தான் அதான் படிக்க போகிறோம். சாதை விளக்கிட்டேன். இல்லத்துங்கிறதுக்கு நிறைய ஹதீஸை எடுத்து காட்டணும். அதை நான் காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். அந்த ஹதீஸுடைய உள்ள மற்ற ஷரத்துக்களை படிப்போம்ல, அப்போ அதை நம்ம சொல்லிடுவோம். அப்போ ஒரு ஹதீஸு சரியாக இருக்கும், எந்த கோளாறுமே தெரியாது. ஆனால் ஏராளமான ஹதீஸுகளை தொகுத்து வைத்து கொண்டு, அதுக்கெல்லாம் ஒரு மிக விரல் விட்டு எண்ணக்கூடிய நிபுணர்கள் தான் அந்த துறையில் இருக்கிறாங்க. ஹதீஸ்கலை அறிஞர்கள் அனைவரும் இழல் பாடத்தை வந்து அறிந்தவர்கள் கிடையாது. மிகச்சிலர் திருமதி தாராகுத்தினி மாதிரி சில பேர் தான் நினைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த இழல்ங்கிறத உள்ள பல ஹதீஸ்களை தொகுத்து வைத்து கொண்டு அதில் உள்ளதை எது சரியாக இருக்கும்னு ஆய்வு பண்ணுறது இருக்குல்ல, இந்த துறையில் ஈடுபட்டவர்கள் ரொம்ப குறைவு. அந்த மாதிரி ஒரு குறையை கண்டுபிடி சொன்னாங்கன்னு வைங்க, அது ஏற்படுதாக இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த ஒரு சரியான அறிவிப்பாளர் இருந்தாலும் அது பலவீனம் பயணம். இஸ்னாது சரியாக இருக்கும், ஹதீஸ் சரியாக இருக்காது. அப்போ ஷாதாக இருக்கிற காரணத்தினாலையும் இல்லத்து இருக்கிற காரணத்தினாலையும், இந்த இல்லத்துங்கிறத நான் பிந்தி விளக்கணும். இப்போ விளக்க வேண்டாம். சஹீஹான ஹதீஸுடைய ஷரத்து என்ன அப்படின்னு போடுவாங்க, அங்கே ஒருக்கா அந்த இல்லத்தை குறிப்பிடுவாங்க. அப்போ நான் அவங்க அந்த இல்லத்துடைய ஹதீஸுகள்லாம் ஒரு 10 ஹதீஸ் எடுத்து உங்களுக்கு காட்டி இந்த மாதிரி இருந்தால் அது இல்லத்துன்னு சொல்லுவாங்கன்றது தான் உங்களுக்கு அது தெளிவாக வழங்கும். இப்போதைக்கு என்ன விளங்கிக்கிறேங்கன்னு கேட்டால், ஒரு ஹதீஸில் வந்து நுணுக்கமான குறைபாடுன்னு பார்த்து வச்சுக்கிறேங்க. மேலோட்டமாக சரியாக இருக்கும், நிபுணர்கள் ஆய்வு செஞ்சு இதில் நுணுக்கமான ஒரு குறை இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அப்போ சனது சரியாக இருக்கும், ஹதீஸ் சரியாக இருக்காது. அல்லது ஷாதா இருக்குன்னு வைங்க, அப்போ சனது சரியாக இருக்கும், வந்து ஹதீஸ் சரியாக இருக்காது என்று சன்ஆனி சொல்கிறாரு. யாருடைய பேரில் இதை சொல்கிறாரு? அஹ்லுல் ஹதீஸுகளுடைய போங்கு என்று சொல்கிறார். அப்போ ஹதீஸ்களில் இருக்குதா இல்லையா?
சனது சரியாக போனால் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறீங்களே, சனது ஆள் சரியாக இருந்தால் அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்கல்ல. இதை சொன்னால் நமக்கு ஹதீஸ் மறுப்பாளர்ன்னு சொல்கிறீங்க. அப்போ இவர் ஹதீஸ் மறுப்பாளரில் இவரை சேர்த்துக்கிறேன்னப்போ இவரை மட்டும் சேர்க்கக்கூடாது, ஹதீஸ் கலைவில் 50 பேரையும் சேர்க்கணும். 50 பேர்லாம் அவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு விஷயமாச்சு. அப்போ இன்ஷா அல்லாஹ் இது தொடர்ச்சி நாளைக்கு பார்ப்போம்.